அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகே ஆட்சி அமைப்பதற்கு தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணம் என்னென்ன என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகார பேராசையும் பணம் பேராசையும் தான் இதற்கு காரணம். அது யாரெல்லாம் அப்படின்னா, மற்ற கட்சிகள், விஜய் கட்சி அல்ல, மற்ற கட்சிகள் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசுவது பணத்தில், அது அரசியல் அதிகாரம் பேரம் பேசுவது கொள்ளையடிப்பதற்காக. ஸோ தமிழ்நாட்டிற்கு நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைப்பதனால்தான் இந்த டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், ஏனென்றால் பிஜேபிக்கு ஆதரவாட்டு விஜய் செயல்படுகிறார் என்று நாம் நினைத்து கொண்டோம் என்றால், ஒருவேளை அப்படி நாம் எடுத்துக்கொண்டால் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அது பிஜேபியுடைய கூட்டணி கட்சி தான். உடனே எத்தனை எம்எல்ஏனால் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அரசியல் அதிகாரம் கேட்பாங்க. துணை முதலமைச்சர் கண்டிப்பாக கேட்பார் எடப்பாடி அவர்கள். அப்படி துணை முதலமைச்சர் பதவி அவரிடம் கொடுத்தாச்சுன்னா எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பதற்கு சமம். விஜயை எதையுமே செய்ய விட மாட்டார்கள். அதனால்தான் ஏடிஎம்கேவை உள்ளே வரவிடாமல் விஜய் அவர்கள் மற்ற கட்சியிடம் இருந்து எம்எல்ஏக்களை எதிர்பார்க்கிறார். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவர்களுக்கு 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. இந்த 10 எம்எல்ஏக்களும் பார்லிமெண்ட்டில் பேச தெரிஞ்சவர்களாக இருக்கணும், அனுபவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். சும்மா டம்மி பீஸு ஏதோ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவுண்டிங் பெர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தலை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு பொம்மை மாதிரி போய் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க எனக்கு தேவையே கிடையாது. தமிழ்நாட்டிற்கு எதிராட்டு ஒரு மசோதா பார்லிமெண்ட்டில் தாக்கம் செய்தாங்கன்னா அதனை எதிர்த்து பேச வேண்டும். அப்படி பேசுவதற்குரிய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 10 பேர் வேறு கட்சியில் எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா மட்டும்தான் டிவிக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னா தனக்குத்தானே சொந்த காசில் சூனியம் வச்சதுக்கு சமம். டிவிக்கு ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அவங்களுடைய அட்டம்ப்டே திருமாவளவன் அவர்களை அவருடைய கட்சியில் இழுப்பதற்கு தான். ஃபஸ்ட் அட்டம்ப்டே விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்த உடனே இதை அம்பேத்கர் புத்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ணுறோம், அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னாங்க. கடைசி நேரத்தில் எனக்கு வர முடியல, எனக்கு கட்சி பணி இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை உண்டு, ஒரு பாசமும் உண்டு. அந்த அடிப்படையில் இப்போ அவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட 3 சீட் இருக்குது, அவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஓகே சொல்லியாச்சுன்னா இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் லேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு டிவிகே கட்சியை சப்போர்ட் பண்ணுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இது நடக்கும். அப்படி இவர்கள் உதவி செய்யவில்லை என்றால் எடப்பாடி அவர்கள் எப்போவுமே ஆல்வேஸ் வெல்கம். அவங்க உடனே ஜாயின் பண்ணி துணை முதலமைச்சரை வாங்கிட்டு, அந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு பிஜேபிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த 5 வருஷத்தை என்னென்ன கோல்மால் பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதாவது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்கும் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க தனித்து ஆட்சி செய்யவே முடியாது. ஆட்சியில் பங்கு கேட்பாங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு குறுக்க நிற்பாங்க. வேறு பிஜேபிகளுடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் பரவதுக்கு தலைகீழ நிற்பாங்க எடப்பாடி அவர்கள். அது போக என்ன அப்படின்னாக்கி, இந்த எம்பி தொகுதிகள் நார்த் இந்தியாவில் அதிகரித்து சவுத் இந்தியாவில் கம்மி பண்ணி எப்போவும் பிஜேபி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கிற அந்த பிஜேபியோட பிளானை நிறைவேற்றதுக்கு எடப்பாடி அவர்கள் உயிரை கூட தீனாலும் குளிப்பார் எங்கள் சட்டசபையில். விஜய் துணை முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்து தன்னோட கட்சியில் அதிகார பங்கீடு கொடுத்தால் அந்த பிஜேபியுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக எடப்பாடி அவர்கள் தீ குளிக்க கூட தயங்க மாட்டார் என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். டிவிகே கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். டிவிகே காலம் பொற்காலம். இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரலாறு படைக்க காத்திருக்கிற ஒரு கட்சி. பொறுத்திருந்து பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.